அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு கேடி ராகவன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தை முன்னிறுத்தி, ஆன்மீகத்தை முன்னிறுத்தி, இந்திய கலாச்சாரங்களை முன்னிறுத்தி மக்களுக்கு சேவைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம். நானும் கூட 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய நீரோட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி வந்தேன். ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயக்கம் தமிழகத்தில் ஏன் ஆட்சிக்கு வர முடியவில்லை, ஒரு தனித்தன்மையுடன் வளர முடியவில்லை என்று பார்த்தால், உங்களை போன்ற நபர்கள், கேடி ராகவன், காயத்ரி ரகுராம், அதேபோன்று காமெடி நடிகர் எஸ் வி சேகர், அம்மா தமிழிசை அவர்கள், இன்னும் சிலர் போன்றவர்கள் தன்னை மட்டும் முன்னிறுத்தி கொண்டு கட்சியை வளர்க்கவில்லை. அதுதான் முதன்மையான காரணம். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு அந்த கட்டமைப்பை சுக்குநூறாக உடைத்து, இது அனைவருக்குமான கட்சி, இளைஞர்களுக்கான கட்சி, எல்லா ஜாதி மதம் எல்லோரையும் சார்ந்த கட்சி பாஜக என்று நிரூபித்து விட்டார். அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக நம்மை மட்டும் முன்னிறுத்தி அரசியல் செய்தோமே, இவர் அந்த பின்பத்தை உடைத்து விட்டாரே என்ற பொறாமையில் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வந்தீர்கள். இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையோடு, அதே தேசிய நீரோட்டத்தில் ஒரு மாற்று தமிழகத்திற்காக ஒரு மாற்று சிந்தனையோடு ஒரு புது இயக்கம், புது அரசியல் பாதையை தேர்வு செய்துள்ளார். ஆனால் இதை அறிவித்த பிறகு பாஜகவின் மீதோ இல்லை அங்குள்ள நிர்வாகிகள் மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கவில்லை. கண்ணியமாக அறிவித்தார். பிறகு வெளியில் சென்று யாரை பற்றியும் குறை சொல்லாமல் அவர் பாதையை தேர்வு செய்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேடி ராகவன் அவர்களே, நீங்கள் கதவுக்கு பின்னால் இருந்து கொண்டு சில பாஜகவில் உள்ள சில மகளிர் அவர்களை தூண்டிவிட்டு பிரஸ் மீட் கொடுக்க வைப்பதும், அதேபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அண்ணாமலைக்கு எதிராக சொல்வதும் வேடிக்கையாக உள்ளது. நான் அண்ணன் கேடி ராகவனுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தைரியமாக நேருக்கு நேராக அண்ணாமலை அவர்கள் கண்ணை பார்த்து அவருடன் போட்டி போட்டு அரசியல் செய்யுங்கள், நேரடியாக மோதுங்கள். அதை விட்டுவிட்டு எஸ் வி சேகர், காயத்ரி ரகுராம், அதே போன்று அந்த டேசி அம்மா நேற்று ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. இத்தனை வருஷமாக எதையுமே சொல்லாதவங்க நேற்று இப்போ திடீர்னு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க. இது போன்ற கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒருவரை குற்றச்சாட்டு வைப்பது வேடிக்கையாக உள்ளது. நான் கேடி ராகவன் ஐயா அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அண்ணாமலை அவர்களுடன் அவர் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் நேரடியாக கண்ணை பார்த்து அரசியல் செய்யுங்கள். பின்னால் ஒளிந்து கொண்டு ஆட்களை தீண்டுவிட்டு ஒரு பேக் சைடு அரசியலை செய்ய வேண்டாம். நேரடியாக முடிந்தால் அண்ணாமலையை மோதி வெற்றி பெற்று காட்டுங்கள், பார்ப்போம்.